பாருங்க, உங்க 2 பேரையும் நம்பி தான் நான் சமையல் பழக வந்திருக்கேன். எனக்கு கரெக்ட்டா சொல்லி தரணும் சரியா? வேற நீங்களும் எனக்கு தப்பு தப்பா சொல்லி தந்து சொதப்பி வச்சிர கூடாது. புரிஞ்சுதா உங்க 2 பேருக்கும்? ஐயோ புரிஞ்சுதா அபி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ பாரு, நீ எங்களை விட சூப்பரா சமைப்ப பாரு. இல்ல இல்ல, உங்களை விட சூப்பராலாம் சமைக்க வேண்டாம், உங்க அளவுக்கு சமைச்சா போதும். ஏக்கா, என்ன நீங்க அமைதியாவே இருக்கீங்க? என்ன நீங்க ஏதாச்சும் சொதப்பி விடலான்னு பிளான் எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களா என்ன? அடியே, வெண்ணிலா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா, சரி அதனால நம்ம அமைதியா இருந்து கேட்போமேன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு நீ என்னடி என்ன பத்தி இப்படிலாம் சொல்ற? இருடி, நீ பேசுற வாய்க்கே உன்னை பிளானை போட்டு உனக்கு எப்படி தப்பு தப்பா சமையல் சொல்லி தரேன்னு பாரு. ரியாக்கா, என்ன சொல்றீங்க? ஏற்கனவே நான் சமையல் செஞ்சா வாயில வைக்க முடியல, நாய்க்கு போட்டுறத நாய் செத்துறோம் பூனை செத்துறோம் குழியை தோண்டி முக்குன்னு கலாய்க்கிறாங்க. இதுல நீங்களும் இப்படி பண்றீங்களே. சரி சரி, புலம்பாத, பொறுமையா கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சமைக்க போறோம். என்ன சமைக்கலாம்? என்ன சமைக்கலாம் எனக்கும் தெரியலையே. வெண்ணிலா, உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் நாளே சரி மங்களகரமா பிரியாணி செஞ்சிடலாமா? என்னது, மங்களகரமா பிரியாணி செய்ய போறியா? ஆமா ரியாக்கா, பிரியாணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிரியாணியா? ஐயோ, நீ பிரியாணின்னு சொன்னோன்னா எனக்கு நான் செஞ்ச பிரியாணி தானே ஞாபகம் வருது. அபி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த அளவுக்கு கேவலமா யாராலையும் செய்ய முடியாது, உன்னால மட்டும்தான் முடியும். பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்கல்ல. அபி, நான் சும்மா தாண்டி சொன்னேன். நீலா, கண்டிப்பா பிரியாணி தான் செய்யணுமா என்ன? வேற ஏதாச்சும் செய்யலாம்ல? வேற ஏதாச்சும் செய்யலாம். ஆனா சூர்யா மாமாக்கு நான் செய்யற பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சரி, அதனாலதான் இன்னைக்கு பிரியாணி செய்யலாம்னு யோசிச்சேன். ஓ, கதை அப்படி போகுதோ? ஆமா, இது என்ன புதுசா? எப்பவும் சூர்யா சார்னு சொல்லிட்டு இருப்ப, இப்ப என்ன புதுசா சூர்யா மாமா? எங்க இருந்து வந்தது அந்த மாமா? அதானே, இப்ப என்ன திடீர்னு புதுசா மாமா மாமா திடீர்னு எங்க இருந்து வந்தது? ஐயோ, நீங்க வேற ஏன் கலாய்க்கிறீங்க? நான் நேற்று பாட்டி வீட்டுக்கு போனேன்ல, பாட்டி தான் என்ன சூர்யா சார்லாம் கூப்பிடக்கூடாது, மாமான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொன்னாங்க. எனக்கும் மாமான்னு கூப்பிட ரொம்ப நாளா ஆசை, பாட்டியும் சொன்னாங்களா, அதனால நான் மாமானே கூப்பிட்டுட்டேன். ஐயோ அபி, அங்க பாரு அவ எப்படி வெக்கப்படுறான்னு. ஆமா ரியாக்கா, ஓவர் வெக்கமா தான் இருக்கு. சரி சரி, விட்டா நீங்க 2 பேரும் அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பீங்க. சரி, பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் கட் பண்ணலாமா? என்னது, பிரியாணி செய்யறதுக்கு எல்லாமே கட் பண்ணணுமா? ஆமா, என்னென்ன கட் பண்ணணும்? அது நான் வெங்காயம் கட் பண்றேன், ரியாக்கா நீங்க தக்காளி கட் பண்ணிருங்க. அப்ப நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணவா? அடி, என்னடி சொல்ற, உருளைக்கிழங்கு கட் பண்ண போறியா? ஐயோ கடவுளே, நம்ம இப்ப செய்ய போறது மட்டன் பிரியாணிடி, அதுக்கு எதுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணணும்? இல்ல வெண்ணிலா, நீ வெங்காயம் கட் பண்ண போற, ரியாக்கா தக்காளி கட் பண்ண போறாங்க, அதான் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஐயோ அபி, பிரியாணிக்கெல்லாம் உருளைக்கிழங்குலாம் போட மாட்டாங்க. ஐயோ ஆமால, இதை நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். எத்தனை கடையில பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், ஆனா உருளைக்கிழங்கு இருக்காதுல்ல. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன் ரியாக்கா. ரியாக்கா, இவளுக்கு சமையல் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நமக்கு இருக்காயிரும்னு நினைக்கிறேன். ஆமா வெண்ணிலா. சரி சரி, அப்ப நான் என்னத்தை தான் கட் பண்றது? வெண்ணிலா, அப்ப நானும் வெங்காயமே கட் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, வெங்காயம் நானே கட் பண்றேன். ஏன்னா வெங்காயம் கட் பண்ணா கண் எரியும், நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ண போற, அப்போ உனக்கு நிறைய கண் எரியும், அதனால வேண்டாம். நீ என்ன பண்ணு, இந்த கொத்தமல்லி புதினா இலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணு. அப்படியா? சரி சரி. வெண்ணிலா, நீ வெங்காயம் வெட்டுறது எனக்கு இப்பவே கண் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஆமா அபி, அப்படிதான் இருக்கும். நீ வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வரியா, நான் அதுக்குள்ள வெங்காயம் கட் பண்ணி முடிச்சிடுறேன். இல்ல பரவாயில்ல வெண்ணிலா, நான் இங்கே இருக்கேன். ரியாக்கா, பிரியாணி செய்யறது ஈஸியா கஷ்டமா? சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் தானே? அபி, பிரியாணி செய்யறதெல்லாம் ஈஸி தான், ஆனா உனக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னமோ கரெக்ட் தான், எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் தான் எதுலயாச்சும் நல்லா சொதப்பி வைப்பேன்னு நினைக்கிறேன். அபி, ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக நல்லா செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்னமோ சொல்றீங்க, பிரியாணி நல்லா வந்தா சரிதான். ச்சே, இவளுங்க 3 பேரும் இங்க கூட்டத்தை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க, நச நச நசன்னு. ச்சே, எங்க போயிட்டு அந்த வேலைக்காரி கரெக்ட் டைம்க்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரணும்னு கூட தெரியாது, எங்க தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. இந்த புது வேலைக்காரி இல்லைன்னா என்ன, அதான் இந்த வீட்டோட பழைய வேலைக்காரி இங்க தானே இருக்கா, அவளையே செய்ய சொல்லுவோம். ஏ வெண்ணிலா. ஆமா, இந்த பைத்தியக்காரி இங்க எப்ப வந்தா, எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்கா? ஏ வெண்ணிலா, காது கேக்குதா இல்ல கேக்கலையா? ஐயோ, இப்ப எதுக்கு இப்ப இப்படி நின்னு கத்திட்டு இருக்க? பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? என்னது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இருடி, உன்னை பாத்துக்கிறேன். ஏ வெண்ணிலா, காது கேக்குதா இல்லையாடி? உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்கேன். என்ன இப்போ சொல்லுங்க? திமுரு தாண்டி, திமுருதான். பாத்துக்கிறேன்டி, உன்னை பாத்துக்கிறேன். எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ, சீக்கிரம். இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு சீக்கிரமா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. யாரு, நானா? ஆமா, நீ தாண்டி. வேற உங்க அப்படியே போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன், உன்னதான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன்.
போய் எடுத்துட்டு வா. பிரீத்தி, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உனக்கு வேணும்னா நீயே ஜூஸா போட்டு குடி. சும்மா அதை விட்டுட்டு என்கிட்டே வந்து கேட்டுட்டு இருக்க. அப்படி சொல்லு வெண்ணிலா. அப்படி சொன்னா கூட இந்த நாய்க்கெல்லாம் அறிவு வராது. நான் எதுக்கு போட்டு குடிக்கணும்? நீ தானடி இந்த வீட்டு வேலைக்காரி. அப்ப நீ தான் போட்டு தரணும். போ, சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா. ஆமா, நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான். அப்பவே வேலைக்காரியா தான் இருந்தேன். அப்ப நீ என்னென்ன கேட்டியோ எல்லாமே நானும் உனக்கு செஞ்சு கொடுத்தேன். ஆனா இப்ப நான் இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, ரெண்டாவது மருமகா. புரிஞ்சுதா? இந்த வீட்டோட ரெண்டாவது மருமகா. அதனால இப்ப உனக்கு செஞ்சு போடணும்னு எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்ல. உனக்கு வேணும்னா ஜூஸ போட்டு குடி, இல்லனா வெளிய போயிட்டு குடிச்சிட்டே இரு. அத விட்டுட்டு இங்க வந்து அதிகாரம் பண்ண, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லு வெண்ணிலா. ஏய், காதுல விழுந்துச்சா? என்னடி அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்க? அபி அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் இதான வேலை. அடுத்தது யார் மேல என்ன பழிய போடலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஏய் நிறுத்துங்கடி. 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு திமுறாவா பேசுறீங்க? திமுறா? ஆமா, இவ பெரிய ஆளு. இவகிட்ட நாங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கோமா? போவியா? வந்துட்டா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா போயிரு. இல்லனா இங்க கிடக்குற தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மூஞ்சில எடுத்து அடிச்சிருவோம் பாத்துக்க. ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லனா மூஞ்சி வீங்கிட்டு தான் போவேன். என்னடி என்ன சொன்ன? என் மூஞ்சில தக்காளி வெங்காயம் கொண்டு அடிப்பியா? ஐயோ ஆமாடி, அதத்தாண்டி சொல்றேன். தக்காளி வெங்காயத்தை கொண்டு அடிச்சிர போற. ஒழுங்கா ஓடிருடி. வீணா அடி வாங்கிட்டு இருக்காத. ஏன் உனக்கு ஒரு தாட்டி சொன்னா புரியாதா? காதுல விழலையா என்ன? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ? ஐயோ ரியாக்கா, இவன் என்கிட்ட அடி வாங்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். 2 தக்காளி இவளால வேஸ்ட் ஆயிருமேன்னு பாத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அப்பவே தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ அபி, கோவத்துல தக்காளி எதுவும் தூக்கி எரிஞ்சிடாதடி. தக்காளி விலை வேற ரொம்ப அதிகம். கேவலம் இவளுக்காக இந்த தக்காளியை வேஸ்ட் பண்ணணுமா? ஐயோ வேண்டாம், இவெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை. நீ வேற. ஐயோ ஆமா வெண்ணிலா, இதை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த தக்காளிக்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த நாய்க்கு இல்ல. ஐயோ அது தெரியாம இங்க வந்து கத்திட்டு இருக்கா பாரு. ஆமா அபி, இன்னும் 3 நாள்ல எப்படியும் இவளும் இவ தங்கச்சியும் வீட்டை விட்டு வெளியே போயிருவாளுங்க. அதுவரை அப்படியே கொஞ்சம் சீன் போட வேண்டாம். அதான் போட்டுட்டு பாளுங்க, வேற ஒண்ணும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போனா இவளுங்க கொட்டம் எல்லாம் தானா அடங்கிரும். கேவலம், நீ எல்லாம் என்ன பேசுற அளவுக்கு வந்துட்டலடி. இருக்குடி இருக்கு, உனக்கு என்ன பண்றேன்னு பாருடி. வெண்ணிலா அவ போயிட்டாளா இல்லையா தெரியல அபி. எனக்கு என்னமோ உங்ககிட்ட வீணா அடி வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் இவ குடும்பம் மட்டும் இப்படி கிறுக்குத்தனமாவே சுத்திட்டு இருக்குங்க? எல்லாமே பைத்தியமா தான் இருக்குங்க. இவ அம்மா அப்பா அண்ணங்காரன் தங்கச்சிக்காரி, இவ ஒருத்தி. சி, என்ன குடும்பம்னே தெரியல. குடும்பத்துல ஒருத்தர் ஃப்ராடா இருக்கலாம், ஆனா குடும்பமே ஃப்ராடா இருக்கு பத்தியா? ஆமா அபி, ரொம்ப மோசம். நான் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பயந்தது இல்லை. ஆனா இந்த சுந்தரி அம்மா குடும்பத்துக்கு தான் நான் எப்பவுமே பயந்து இருப்பேன் தெரியுமா? ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வெண்ணிலா, நம்ம எதுவுமே கண்டுக்காம இருந்தோம்னு வச்சுக்கேன், நம்ம தலை மேல ஏறி முதிச்சுட்டு போயிருவாளுங்க. இதே திருப்பி பேசி விட்டோன்னு வச்சுக்கேன், அப்படியே பொத்திட்டு இருப்பாளுங்க. இதுதான் வேலை இதுங்களுக்கு. ஆமா அபி, இதுங்களை பத்தி பேசி நமக்கு தான் தேவையில்லாம பிபி டென்ஷன் எல்லாம் ஏறும். பேசாம நம்ம பிரியாணி செய்யற வேலையை பார்ப்போம். கரெக்ட் வெண்ணிலா. ஐயோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் அண்ணனை தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னது, ஏன் அண்ணனா நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, அவன் எதுக்கு நினைச்சிட்டு இருக்க? எனக்கு வேண்டுதல், அதான் என் நேரமும் நொன்னனையும் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு வாயில நல்லா வந்துரும். என்ன பத்தி நினைச்சா கூட பரவாயில்ல, என் அண்ணனை பத்தி நினைச்சிட்டு இருக்கேங்க. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதான்டி, அறிவு தான். நான் எதுக்கடி உன்னை வந்து லவ் பண்ண போறேன்? ஓ, நானும் பாத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நம்ம வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து நீ என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க? போன் போட்டாலும் எடுக்கிறது இல்ல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்றது இல்ல. நானும் உன்னை அப்பப்ப மீட் பண்ண வரும்போதெல்லாம் அப்படியே நான் வர்றத பார்த்துட்டு நீ வேற வழியா போயிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? அடியே, ஒழுங்கா போயிரு. வீணா என்கிட்ட வாங்கி கட்டிக்காதடி. ஓ, நான் என்னையா பண்ணேன்? எதுக்கியா சும்மா எந்நேரமும் என்னைய திட்டிட்டு இருக்க? அப்படி நான் என்னையா பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? ஒரு அப்பாவி பையனை உன் அண்ணன் கிட்ட விட்டுட்டு உன் பாடுக்கு நீ கார்ல ஏறி உட்காந்துட்ட. உன் அண்ணன் அந்த முறை முறைக்கிறாண்டி என்ன? யாரு நீ? அப்பாவி பையனா? ஆமா, நான் அப்பாவி பையன் தானே. என்ன பார்த்தா உனக்கு உன் அண்ணனுக்கு எப்படி இருக்கு? என் அண்ணனுக்கு உன்னை பார்த்தா எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உன்னை பார்த்தா ஐயோ வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. என் வாயில நல்லா வண்டியா வந்துரும். ஒழுங்கா ஓடிரு. ஒன்னொன்ன எங்கேயாச்சும் இருந்து குதிச்சு பறந்து இங்க வந்து நிக்க போறான். ஒழுங்கா போயிருடி. வீணா அவன்கிட்ட அடிலாம் எங்கனால வாங்க முடியாதுடி. அந்த முறை முறைக்கிறான்டி.
ஏதோ உன்கிட்ட நான் சும்மா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கே என்ன இந்த முறை முறைக்கிறானே. நீயும் நானும் லவ் பண்றோன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அவ்வளவுதான், என்னை வெட்டி கண்டிப்பா பழி போட்டுருவான். ஐயோ மாமா, அதெல்லாம் தெரியாதியா, பாத்துக்கலாம் விடியா. எதுக்கே அப்படி பயந்துட்டு இருக்க? நீ முதல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி வீட்டுல நம்மளே பேசிடலாம். வேலை தானே, என்னை நம்பி ஒரு பையன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாண்டி. அதை விடு, உன் அண்ணனே எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாண்டி. ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போ. நானே வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கிடுறேன், சரியா? நீ சொல்றது கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு செட் ஆகுமான்னு தான் தெரியல. அதுக்கு நான் முதல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணுமே, அதுக்கு வேலை கிடைக்கணுமே. ஷோ, அதெல்லாம் கிடைக்கும்யா, அதெல்லாம் கிடைக்கும். நீ ட்ரை பண்ணிட்டே இரு, சரியா? சரிம்மா தாயி, சரிம்மா, சொல்லிட்டல, நான் ட்ரை பண்றேன். நீ முதல்ல போ. ஒன்னொன்னு எங்கேயாவது இருந்து வந்துட போறான். ஐயோ, போச்சு போச்சு. அடுத்தது இவன்கிட்ட மாட்டிக்கிட்டானா? ஷோ, என்ன உளறிட்டு இருக்க? அடியே, உன் பின்னாடி திரும்பி பாருடி. அவன் தான் என்ன டார்ச்சர் பண்ணி வாட்டி வதக்கி எடுக்கிறான்னு பார்த்தா அடுத்தது இவனும் வந்துட்டானா? ஐயோ, இவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. சூர்யா அண்ணன். பிரியா, என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்லையண்ணா. இல்லம்மா பிரியா, என்ன பார்த்த உடனே கார்த்திக் மூஞ்சி ரியாக்ஷனே சரியில்லை. என்னாச்சு இவனுக்கு? டேய் டேய், என்னடா ஆச்சு? ஐயோ மாமா, உன்னதாயா கூப்பிடுறான். ஐயோ, இவன் அப்படி மூஞ்சி ரியாக்ஷன் மாத்தி மாத்தி எல்லாத்தையும் காட்டி கொடுத்து தொலைஞ்சிருவான். ஐயோ. பிரியா, சூர்யா மாமா, நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? என்னது, நான் எப்போ வந்தேனா? டேய், உண்மையை சொல்லு, நான் வந்ததை நீ பார்க்கவே இல்லை. இல்ல, பார்த்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். எதையோ யோசிச்சனா, அதான் மறந்துட்டேன். டேய், உன் மொழியே சரியில்லையே. ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்த? யாரு? நான் எதுவும் பண்ணலையே. நான் சும்மா ஏதாச்சும் கிச்சனுக்கு தண்ணி குடிக்க வந்தேன். அப்ப பிரியா இங்க நின்னுட்டு இருந்தா. அவளை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு தண்ணி குடிக்க போலான்னு போகையும் நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. டேய் கார்த்தி, உனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா என்ன? நார்மலா பேசுன மாதிரி தெரியலையே, ஏதோ பயத்துல பேசுன மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு? என்னது, நான் பயப்படுறேனா? இல்லையே, நான் நார்மலா தானே பேசுறேன். கடவுளே, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல. எதுக்குடா இப்படி பயந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? சூர்யா அண்ணன், அது வேற ஒன்றும் இல்லை. கார்த்தி எப்போவுமே என்கிட்ட சும்மா நார்மலாக பேசுவான். அப்போ கிருஷ்ணா அண்ணா பார்த்தா கார்த்தியை திட்டுவாங்க. அது மாதிரி நீயும் திட்டுவேன்னு நினச்சிதான் அவன் ஏதோ மாற்றி மாற்றி புலம்பிட்டு இருக்கான். ஓ அப்படியா? டேய், இதுக்கு எதுக்குடா பயந்துட்டு இருக்க? இதுல என்ன இருக்கு? நீங்க நார்மலா பேசிக்கிறீங்க, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான்லாம் எதுவும் திட்ட மாட்டேன். அதுக்கு ஏன் மூஞ்ச ஏன் இப்படி வச்சிட்டு இருக்க? ஐயோ, போக்க சகிக்கல. மூஞ்சி ரியாக்ஷனை முதல்ல மாத்து. என்னது, நீங்க திட்ட மாட்டீங்களா? ஐயோ ஆமாடா, நான் எதுக்குடா திட்ட போறேன்? நீங்க நார்மலா தானே பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு நான் எதுக்கு திட்ட போறேன்? என்ன வேற எதுவும் தப்பு பண்றியா என்ன? நானா தப்பா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. நான் தான் சொன்னல, நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அப்போ பிரியா நின்னா, அதான் ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு ஹாய் சொல்லவும் நீங்க வந்துட்டீங்க. அதுதான், வேற எதுவும் இல்ல. கிறுக்கன் சரியான கிறுக்கனா தான் ஆயிட்டான் போல. ஆமாண்ணே, அப்பப்போ கொஞ்சம் கிறுக்காயிடுறான். என்னன்னு எனக்கும் தான் தெரியல. டேய் கார்த்தி, கிருஷ்ணான்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அதுக்கு நீ இந்த அளவுக்கு பயப்படுறியா என்ன? ஐயோ, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ கிருஷ்ணாண்ணனை பார்த்து எந்த அளவுக்கு பயந்துருக்கன்னு. அதான் என்ன பார்த்தாலும் இந்த அளவுக்கு பயப்படுறேன். ஐயோ, ஆக மொத்தம் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டாச்சு. எல்லார்கிட்டையும் அசிங்கப்படுறதே எனக்கு வேலையா போச்சு. ஐயோ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாலாம் இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? டேய் பைத்தியக்காரா, முதல்ல மூஞ்சி ரியாக்ஷனை மாத்துடா. அப்பத்துல இருந்து பார்க்க சகிக்கலடா. ரியாக்ஷன் தானே, மாத்திட்டேன். இப்ப நல்லா இருக்கா? இதுக்கு அதுவே பெட்டர். இது ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப சிரிக்காதடா, பார்க்க முடியல. இவன் சரியான அரக்கிருக்கனா இருப்பான் போலயே. சிரிச்சாலும் குத்தவங்கிறான், ஆன்னு பார்த்தாலும் குத்தவங்கிறான். இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இவன்கிட்ட பேசாம மூஞ்ச உருன்னே வச்சிருவோம். ஐயோ கடவுளே, இப்பதான் இந்த காண்டாமிருகம் பெத்த கூமுட்டை வந்துட்டு போச்சு. அதுக்குள்ள இந்த காண்டாமிருகம் வந்துட்டா. ஐயோ, என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? கிச்சனையே தலைகீழ புரட்டி போட்டு வச்சிருக்கீங்க. சுந்தரி சித்தி, உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? நல்லா பெரிய கண்ணாடியா தானே போட்டிருக்கீங்க. நாங்க என்ன பண்றோம்னு உங்களுக்கு கண்ணு தெரியலையே என்ன?
குட்டி சாத்தான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கு பாரு குட்டி சாத்தான். சுந்தரி சித்தி, நாங்க இன்னைக்கு சமைக்க போறோம், அதனாலதான் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கோம். அச்சச்சோ, இந்த காண்டா மிருகம் வேற ரொம்ப காண்டாயிட்டோ, முறைச்சிக்கலாம் இருக்குது. என்னது சமைக்க போறீங்களா? என்னடி சமைக்கிற மாதிரி சமைச்சு சமையல்ல விஷத்தை கலந்து ஒட்டுமொத்த குடும்பத்தை சோழிய முடிச்சிடலாம் நினைச்சீங்களா? ஐயோ சுந்தரி சித்தி, அது உங்களோட பிளான். நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். என்னோட பிளானா? சின்னடி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், வாய் ஓவரா பேசிட்டு இருக்க, வாயை கிழிச்சு. இந்த பாருங்க சுந்தரி சித்தி, இப்ப எதுக்கு சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நாங்க எங்களுக்கு சாப்பிடுறதுக்காக சமைச்சிட்டு இருக்கோம். நாங்க உங்களுக்காக ஒண்ணும் சமைக்கலையே. எங்களுக்கு என்ன தலையெழுத்தா உங்களுக்காக படிச்சு கொட்டணும்னு? உங்களுக்கு வேணும்னா யாரா செஞ்சு வைப்பாங்க, இல்ல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. நாங்க எங்களுக்காக தான் செய்றோம், உங்களுக்காக எல்லாம் ஒண்ணும் செய்யல. நீங்க ஒண்ணு யாரும் நாங்க செஞ்ச சாப்பாட்டை யாரும் சாப்பிட வேண்டாம், புரிஞ்சுதா? சீ, இது வாயா இல்ல வேற என்னமோவான்னு தெரியல. ஏ வெண்ணிலா, என்னடி நீ இவ கூட சேர்ந்துட்டு ஓட்டமா போடுற ஓட்டம்? இல்ல, நாங்க சமைக்கலான்னு தான் வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. சுந்தரி சித்தி, நான் உங்ககிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், வீணா டென்ஷன் ஆகாதீங்க, ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிருவீங்கன்னு. பொட்டுன்னு போயிட போறீங்க. ஒழுங்கா வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. இங்க நின்னு சும்மா கத்தி ஹார்ட்ல அட்டாக் ஏதாச்சும் வந்துட போகுது. கிறகம் உன் வாய் முகூர்த்தம் பழிச்சு தொலைஞ்சிடாம. நான் என்ன பண்றது, நீங்க தான் எந்நேரமும் கத்திக்கிட்டே இருக்கீங்க, அதான் நான் அப்படிலாம் சொல்றேன். என்னமோ பண்ணி தொலைங்க. 3 பேரும் சேர்ந்து ஓட்டம் ஆடி போடுறீங்க, ஓட்டம் போத்துக்கிறேன்டி உங்களை. சுந்தரி சித்தி, நல்லா பாத்துக்கோங்க, நாங்க இங்கதான் இருப்போம், சரியா? நாங்க பிரியாணி செய்ய போறோம். எப்படி பேசுது பாரு, சரியான குட்டி சாத்தான். இவ்வளவு முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டினா 2 பேரும் தோணா அடங்கிடுவாளுங்க. சுந்தரி சித்தி, கிளம்புங்க சீக்கிரமா. இவ்வளவு நேரம் நல்ல காத்து வந்துட்டு இருந்தது, நீங்க எப்ப வந்தீங்களோ அப்பத்துல இருந்து காத்தே வர மாட்டேங்குது. அப்படிதானே ரியாக்கா? ஆமா அபி, எனக்கும் சரியா காத்து வர மாட்டேங்குது, ரொம்ப புழுங்குது. திமிர் எடுத்த கழுத உனக்கு இருக்குடி ஒரு நாள். அபி, காண்டாம இருக்கும், ரொம்ப காண்டாயிட்டு நினைக்கிறேன், செம்மையா காண்டேத்தி விட்டுட்ட. ஆமா ரியாக்கா, எப்ப பார்த்தாலும் சும்மா வந்து கத்திக்கிட்டு இதுவும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகி அதான் அதை நல்லா வெறுப்பேத்தி விட்டேன். போட்டோம், இப்போ எங்கேயாச்சும் சவுத்துல போய் நல்லா முட்டிக்கட்டும். ஐயோ காண்டா மிருகத்துக்கு இதெல்லாம் தேவைதான், நல்லா வாங்கி கட்டிட்டு போது பாரு. ஏ பிரீத்தி, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப இவ்வளோ கோவமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொன்னா மட்டும் என்ன ஆயிர போகுது. இல்ல பிரீத்தி, கிச்சனுக்கு தானே போனேன், அதுக்குள்ள ஏன் இவ்வளோ கோவமா திரும்ப வந்தேன்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படிலாம் பேசுற? ஏண்டி கேக்குற? எல்லாம் அந்த வேலைக்காரியால தான். இப்ப ஏதோ இந்த வீட்டுக்கு அவதான் மகாராணி கணக்கால பேசிட்டு இருக்கா. ஆமா பிரீத்தி, இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்ததுல அவளுக்கு மறந்து போச்சு. இப்ப ஏதோ இந்த வீட்டுக்கே சொந்தக்காரிங்கிற மாதிரி தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, ஆட்டம். நேத்து தான் என்ன இரிட்டேட் பண்ணா, இன்னைக்கு உன்கிட்டே மம்பிழுத்துட்டாளோ, அவளுக்கு இதே தான் வேலை. ஆமா அமிர்தா, அவளை சும்மாவே விடக்கூடாது. நம்ம என்ன 3 நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவோம், அதுக்குள்ள அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். பிரீத்தி, பேசாம அவளுக்கு விஷத்தை வச்சு கொன்னுடலாமா? பைத்தியமாடி நீ? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏண்டி, ஏன் என்ன ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பிளான் போடுறியா என்ன? உன்னாலதான் இப்போ இந்த வீட்டை விட்டு நம்ம 2 பேரும் போக வேண்டிய நிலைமை. அத மனசுல வச்சுக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஐடியா கொடுக்குறேன்ட்டு எதையாச்சும் பண்ணி என்ன ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்பிடாத. இல்ல பிரீத்தி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை கொன்னுடலான்னு தோணுது, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஓமடி, உனக்கு கொன்னுடலான்னு தான் தோணும், ஆனா உன் கூட இருந்த பாவத்துக்கு நானும் அந்த தண்டனை அனுபவிக்கணும். அதை நினைச்சாதான் எனக்கு இரிட்டேட் ஆகுது. அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அவ ஓவர் திமிர்ல ஆடிட்டு இருக்கா, அந்த திமிர அடக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். பிரீத்தி, நான் ஒரு பிளான் சொல்லவா? நீ ஒரு மண்ணும் சொல்ல தேவையில்ல, எனக்கே ஒரு பிளான் தோணி இருக்கு, அதை நானே பண்றேன். அவ கூடிய சீக்கிரம் கையை கால் உடஞ்சி இழுத்துட்டு தான் கிடக்க போறா பாரு, அப்ப தெரியும் இந்த பிரீத்தி யாருன்னு. என்ன பிரீத்தி சொல்ற? அப்படி என்ன பிளான் வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்தில் அது நடக்கும், நீயே பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லியிருந்தாங்க, அவங்க நேம்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். ஹாய் ஜெயா சிஸ்டர், ஹாய் கீதா சிஸ்டர், ஹாய் மேரி சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.